இந்த ஆம்போட ஃபுல் பேக்கேஜ், அதாவது 5 8 இன்ச் ஸ்பீக்கர், அதுக்குரிய 50 மீட்டர் ஒயர், ஒரு 12 இன்ச் சப்வூஃபர், அதுக்குண்டான ஒயர், கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே சேர்த்து 27,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய 5.1 ஏபி டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர். இதோட ஃப்ரண்ட் சைடு வந்து அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சப்வூஃபர் கண்ட்ரோலு, மாஸ்டர்னா என்கோடர் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஆம்போட பேக் சைட்லேருந்து பார்த்தலாம் பவர் கார்டு வந்துடும், ஃபியூஸ் ஹோல்டரு, ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வர மாதிரி லெஃப்ட் ரைட் 100 வாட்ஸு, சரௌண்ட் 100 வாட்ஸு, சென்டர் 100 வாட்ஸ் வந்துடும். சப்வூஃபர் வந்து இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஸ்பெஷலாக பனானா சாக்கெட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 பேரலல் லைன் தான். ஆக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சும் டிவி லைன் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம டிவிடி அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 ஆக்ஸ் வந்துடும். எஃப்எம் வந்துடும். டிஜிட்டல் இன்புட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HDMI, ARC, கோஆக்சல், ஆப்டிக்கல் வந்துடும். நம்மளுக்கு டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகிற ஃபார்மேட் யூஸ் பண்ணால் டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகும். அடுத்து ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 28 வோல்ட் 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் செக்ஷன் வந்துடும். ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வர மாதிரி 5 சேனல் ஃபிட் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு வந்து 4 ஃபிட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 200 வாட்ஸ் பியூராக வரும். அதேமாதிரி யூஸ் பண்ணியிருக்க டிகோடர் பார்த்திங்கன்னா FT003 வெர்ஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்மேட்டுங்கிறத வந்து ஸ்பீடாக ரெகனைஸ் பண்ணிக்கும். இதோட ஆடியோ வந்து கம்மியாக இருக்கும். எப்பயுமே நம்ம கெய்னர் யூஸ் பண்ணியிருப்போம். ரிமோட் கிட் வந்து FT006 யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம 16,000 ரூபாய்க்கு கோட் பண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த 16,000 ரூபா வந்து நான் ஒரு 2 வருஷமாக ஒரே ரேட்லேயே கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு மெட்டீரியலில் என்ன இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனாலும் என்னோடய லேபரில் நான் குறைச்சி இந்த 16,000ங்கிறது வந்து ஒரு லக்கி நம்பர் மாதிரி ஒரே 16,000க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். நான் கூட வரும்னா ஒரு 5.1 ஏவி டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு, அதுக்குண்டான HDMI 4K கேபிள், அதாவது ARC சப்போர்ட் ஆகக்கூடிய கேபிள் 3 மீட்டரு ப்ளஸ் ஆப்டிக்கல் கேபிள் 3 மீட்டரு. இதனுடைய ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம 2 ரிமோட் கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு ரிமோட்டு ஸ்பேர் ரிமோட்டாக எப்பயுமே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 12 இன்ச்சு சப்வூஃபர் பார்த்திங்கன்னா மேக்னட்ஸ் பிராண்டோட 12 இன்ச்சு. இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட்டு வித் ரப்பர் ஃபினிஷிங்கோடு வந்துடும். ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சைடு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் ஸ்பீட் அண்ட் கம்பெனி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டு கூஃபராகவும் சரவுண்டு சென்டருக்கு வந்து ஃபுல் ரேஞ்சாக இருக்கும். இதுதான் ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் அப்பீரியன்ஸ். இதோடைய 5 ஸ்பீக்கர் பாக்ஸு. அது ஹெவி மாடல் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஃப்ரண்ட் ஏர் ஹோல்ஸ் பாக்ஸு, அதாவது முன்னாடி 2 ஏர் ஹோல்ஸ் வரக்கூடிய சப்வூஃபர் பாக்ஸு, மேக்னட்ஸ் கம்பெனியோட 5 மீட்டர் ஸ்பீக்கர் ஒயரோட 5,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். 5 8 இன்ச்சு ஸ்பீக்கரு, சரௌண்ட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணி 8 இன்ச்சில். அதேமாரி சைடு ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வித் டியூட்டரோட 2 பாக்ஸ் வந்துடும். 50 மீட்டர் ஒயரோட சேர்த்து 6,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன்.